2009 மாடலு ஆம்னி, 2 ஓனரு, எஃப்சி 5 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி என்பிஎஃப் டைப் மாடலு, பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டி ஃபுல் ஸ்டிக்கரிங்கு, டோர் வைசரு, வீல் கப்பு, கேரியல் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்ல முறையில் இருக்குது. வண்டி நம்பரை பார்த்தீங்கன்னா TN04AD0030 ஃபேன்சி நம்பரு தான். 2 ஓனர் தான். லாஸ்ட் ஓனர் வந்து மணப்பாறை அடிவில் தான் இருக்குது. இன்டீரியர்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியரில் பார்த்துக்கோங்க. சீட்டு, வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலையும் இல்லை. வண்டி தெளிவான வண்டி, 100க்கு 100% கூட சொல்லலாம். டயரு, இன்ஜின் ஸ்மூத்னஸ்ஸு, வண்டி ஃபுல்லாக எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டி அப்போ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வண்டி ஸ்டிக்கரிங் உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. எப்பயும் சொல்கிற வழக்கம் போல தான். காலையில் எடுத்திங்கன்னா ஆயிலையும் தண்ணியையும் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கீழே அண்டர் சேஸை காமிக்கிறேன். அண்டர் சேஸ்லாம் அப்படியே இப்போ புது மாடல் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டயர் பாயிண்ட்டு, டயர்லாம் பாருங்கள் அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. அண்டர் சேஸில் ஒரு சின்ன அரிப்பு கூட கிடையாது. எஃப்சி அடிக்கிறக்காக தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்க அதையும் அடிச்சுக்க மாட்டாங்க. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தான் இருந்துச்சு. வண்டி பார்த்திங்கன்னா கவுல் பேஸ் பிரிக்காத வண்டி. இந்த சைடு இதில் காமிக்கிறேன். கீழே அண்டர் சேஸை காமிக்கிறேன். அண்டர் சேஸை பார்த்துக்கோங்க. எந்த விதமான அரிப்பும் கிடையாது. டயரும் நல்ல முறையில் தான் இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. லோ பட்ஜெட் வண்டி தான். 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோடு கொடுக்குறோம். நம்மள்ட்ட வண்டி வாங்கிட்டு போனால் எந்த விதமான வேலை வெட்டியும் பார்க்காம புது கார் மாதிரி ஓட்டணும். நம்மளோட எய்மு, நம்மளோட ஆசையெல்லாம் அதுதான். கஸ்டமருக்கு சர்டிஃபிகேஷனான ஒரு வண்டி கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இன்டீரியரில் காமிக்கிறேன். ஃப்ளோர் மேட்டு, கஸ்டமர் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு, இன்டீரியரு, சென்ட்ரு மிரரு, அப்பல்சரு, சீட்டுக்கெல்லாம் அப்படியே இப்போ ஷிஃப்ட்டில் போடுவாங்கள்ல, உட்காந்தா ஜம்முன்னு போகிற மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சீட்டெல்லாம். வண்டி என்பிஎஃப் டைப் தான். ஹீட் மேட்டும் புதுசு தான் போட்டிருக்காங்க. மேலே கேரியல், நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லா பேருமே நல்ல வண்டி எடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வண்டியை பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். அப்படியே இந்த சைடு பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணுங்கள். நான் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா தம்ப்லைனில் கொடுக்குறேன். உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கப்படலாம். அதுக்கு தகுந்த பதில் அளிக்கப்படும்.
வண்டியை ஓட்டி காமிக்கிறனாலும் ஓட்டி காமிக்கிறேன். ஓட்டி பார்ப்போங்களா? வாங்க. கேஸ் சுவிட்சு இதுவும் புதுசு, உள்ளுக்குள்ளே கேஸ் சுவிட்சும் புதுசு தான். அதே மாதிரி இந்த பீடிங்கு, இந்த கீழே வர பீடிங்கு, ஸ்டிக்கரு, வீல் கப்பு, டோர் வைசரு, கேரியலு எல்லாமே இந்த வண்டியிலேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டி பார்ப்போம். ஓட்டணுமே ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். இந்த இருங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது மஞ்சள் கலர் லைட் எதுங்களா, அது பெட்ரோலு. ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணோம்னா இதில் மாறிக்கிறோம், கேஸில் மாறிக்கிறோம். ஒரு செல்ஃபில் எடுத்துரும். மேலே லைட்டு எல்லாமே இந்த வண்டியில் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஷோரூமில் போய் புது வண்டி வாங்கினா எப்படி வாங்குமோ அதே மாதிரி தான். வண்டி இப்போ ஃபஸ்ட்டு கியரில் போகிறேன். இப்போ செகண்ட் கியரு. வண்டியை வளைக்க போகும்போது தேர்ட் கியரு. இப்போ ரிவர்ஸை போட்டு பார்ப்போம். வண்டி இப்போ ரிவர்ஸில் போகும். வண்டி இப்போ ஃப்ரெண்டில் போகுது. எல்லா கீருமே ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்கும். எந்த விதமான வேலையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும், லைட்டெல்லாம் எரியுதா இல்லையாண்டு, அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா இண்டிகேட்டர் லைட்டுமே எரியும். பின்னாடி இருந்து இன்னொரு காமிக்கிறேன். சைடு இண்டிகேட்ரு, இந்த சைடு இண்டிகேட்ரு, பிரேக் லைட்டு, பிரேக் பிடிச்சாலும் பிரேக் லைட் எரியும். இந்த சைடு இண்டிகேட்ரு, மேலே சைடு இண்டிகேட்ரு. ஒரு வண்டின்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா, நம்ம நம்பி எடுத்துகிட்டு போனாங்கன்னா தரமாக இருக்கணும். சைடு இண்டிகேட்ரு, ஆர்மு எல்லாமே இந்த வண்டியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அதே மாதிரி ஹெட்லைட்டு, ஹெட்லைட் எரியுதுங்களா? ஃபேன்சி நம்பரு, 2 ஓனரு, 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஆயிலையும் பார்த்துட்டு லைஃப் லாங்காக கூட ஓட்டிக்கலாம். சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, பிரேக் லைட்டும் எரியும். அதையும் வேணால் செக் பண்ணி காமிக்கிறேன்னா காமிக்கிறேன். எல்லாமே ஒரு புது வண்டி எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.5 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் நாங்கள் வந்து கம்மியான முறையில் நீட்டான முறையில் வண்டியை கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து வர வர சப்ஸ்கிரைபரும் லைக்கும் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக மட்டும்தான். நல்ல முறையில் நல்ல வண்டி எடுத்து பயணம் செய்ய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.